வெல்கம் டு மாய் நிலா விலாக். இன்றைக்கி நாம் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்வோன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 25 கிராம் மிளகு, ஒரு கோழிக்கு 25 கிராம் மிளகு கரெக்டாக இருக்கும். அதை போட்டு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ண மிளகை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் அதே 25 கிராம் போல் சின்ன சீரகம் அதையும் போட்டு சூடு பண்ணிக்கலாம். அதே தட்டில் போட்டு ஆற வச்சு நம்ம இதை ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கடாயில் 1/2 கிலோ போல் சின்ன வெங்காயத்தை உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம், பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். தக்காளி பழம் அதிகமாக சேர்த்தோம்னா புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு பழமே போதும். இந்த அளவுக்கு வந்தனையும் எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது இந்த கறியில் நம்ம ஆற வச்சுருந்த மிளகு, சின்ன சீரகத்தையும் தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். அப்புறம் அதே மாதிரியே ஆற வச்சுருந்த தக்காளி பழமையும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிட்டு வந்திருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வீட்டு மிளகாத்தூள் அது ஒரு 5 ஸ்பூன் போல் நான் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குவோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். கலந்து விட்டாச்சு. 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. கறி பார்ப்பதற்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா குக்கருக்கு மாற்றி போகிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்புறமா குக்கரில் அதை மாற்றிக்கலாம். நாட்டுக்கோழி எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். உப்பும் சேர்த்து அப்படியே குக்கரில் மாற்றி வேக விட்டுக்கலாம். அது விசில் அடிக்கட்டும். இப்போது தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்தனையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பாக குழம்போட கொட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.